கடற்கரையோரமாக மீனவர்கள் குடியிருக்கிற குடியிருப்புக்கும் கடலுக்கும் நடுவில் ஒரு பெரிய பைப்பை கவர்மெண்ட் போடுது. அது என்ன பைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருடாயில் போகிற மாதிரி பைப்பை. அந்த பைப்பை போடக்கூடாதுன்னு ஒரு பெரிய போராட்டம் நடத்துகிறாங்க. அந்த போராட்டத்துக்கு அப்புறம் அந்த கிராமத்துக்கு என்ன நடந்துச்சு, அந்த கிராமத்துலேருந்து வந்த ஒருத்தன் ஹீரோவாக மாறுற அளவுக்கு அந்த கிராமத்துக்கு என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான கதையும், அந்த குருடாயில் பைப்பையும் இதுக்கு இணையாக இன்னொரு விஷயத்தையும் எடுத்து வச்சு செம்ம சுவாரஸ்யமாக பண்ணியிருக்கிற படம் தாங்க. வணக்கம் வியூவர்ஸ், நீங்கள் நம்ம பார்க்க போகிற படத்தோட ரிவ்யூ டீசல். டீசல் படம் எப்படி இருக்குன்னா, ஸ்டார்டிங்கில் அந்த குருடாயில் பைப் போட்டது, அந்த குருடாயில் பைப்பு ஏன் போட்டாங்க அப்படின்னு மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகி அதை போட விடாமல் ஜனங்கள் தடுத்தாங்க. அதில் ஒரு 4 பேர் போராட்டம் பண்ணாங்க, அவங்க இல்லாமல் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையாச்சு. அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனில் வர ஒருத்தர் தான் இந்த படத்தோட ஹீரோவாக வராரு. அவரை பயங்கரமான ஹீரோ ஆக்கிறதுக்காக ஒரு சம்பவம் நடந்த மாதிரி இருந்து அதை ட்ரபிள் ஷூட் பண்ணி இவர் கண்டுபிடிச்சி கவர்மெண்ட்டுக்கே ஒரு ட்விஸ்ட்டு கொடுக்குறாரு. இந்த ட்விஸ்ட்டை இன்னொருத்தன் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கான். அதுலேருந்து ட்விஸ்ட்டை இவர் கைக்கு கொண்டு வந்து இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறாரு. சொல்யூஷனாக என்ன இருக்குது அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான கதை தாங்க இந்த டீசல். இந்த படம் பார்த்தீங்கன்னா, உள்ள ஹரிஷ் கல்யாணம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரியே காட்டியிருப்பாங்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா, குருடாயில் எடுக்கிறதுக்கு அந்த ஒரு குழாயிலேருந்து எப்படி எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்களெல்லாம் திருடுவாங்க. இதிலேருந்து இவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது, இந்த கிராமத்து மக்களை எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டு வந்தாங்க, இந்த கதை தாங்க. கதையில் பார்த்தீங்க அப்படின்னா, சுவாரஸ்யமான ஓட்டமாக எது இருக்குது அப்படின்னா, இவங்களே ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துகிறாங்க கவர்மெண்ட்டே. அந்த கவர்மெண்ட்டையே ஒரு 15 வருஷம் கழித்து இப்படி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து நிறுத்தணும். அதுக்கு ஒரு கவர்மெண்ட்டுக்கு தேவையான ஒரு விஷயத்த ஒரு ப்ரைவேட் செக்டர் 15 வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி அந்த கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனையாக கொடுத்து 15 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போகிற ஒரு ப்ரைவேட் ப்ராஜெக்ட்டுக்கு 15 வருஷமாக கவர்மெண்ட்டோட டிசிஷன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க நினைக்கிற மாதிரியே கண்ட்ரோல் பண்ணி எடுக்கிறதுக்கு டிசைன் பண்ணி கொண்டு வரும்போது நம்ம ஹீரோ வந்து பூந்து உடைச்சிட்றாரு எல்லாத்தையுமே. அந்த அளவுக்கு ப்ரைவேட் செக்டரில் இருக்கிற ஒரே ஒரு மனுஷன் பயங்கரமாக சில திட்டங்கள் தீட்டுறாப்படி அப்படின்ற ஒரு விஷயந்தான் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சு. உண்மையாலுமே ப்ரைவேட் செக்டர்ஸ், கார்ப்பரேட்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஈவன் 100 வருஷத்துக்கு அப்புறம் சில விஷயங்கள் பண்ண போகிறாங்கன்றது கூட இப்போவே சில விஷயங்கள் பிளான் பண்ணுற அளவுக்கு கார்ப்பரேட்டும் ப்ரைவேட்டும் முன்னேறிட்டு தான் இருக்காங்க. ஆனால் கவர்மெண்ட் இன்னுமே அந்த லெவலுக்கு இல்லை. அது ஏன்னா ஒரு தனி மனிதனோட முடிவுக்கும் ஒரு கூட்டாக இருக்கிறவங்களோட முடிவுக்குமான வித்தியாசம் என்னென்னவா இருக்கும் அப்படின்றத இந்த படத்தில் சொல்லாமல் சொல்லியிருக்கிறது அழகாக இருந்துச்சு. படம் முழுக்க முழுக்க ஒரு ரிவேஞ்சு, அப்புறமே பார்த்தீங்கன்னா ஒரு லவ்வு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கோபம், அப்புறமே மக்களுக்கான போராட்டம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே உள்ளே எடுத்து வச்சுருந்தாலும் இதுக்காக எடுத்து வச்ச எல்லா கேரக்டருமே இதுக்கு அப்படியே அடாப்டிவாக மேட்ச் ஆகிற மாதிரி எடுத்துருக்கிறது இந்த படத்தோட ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸுங்க. படம் ஸ்டார்ட் பண்ணி எண்டு வரைக்குமே ஒரு மாதிரி நல்லா போயிட்டே இருந்தாலும் இந்த லவ் ஸ்டோரிஸ் அப்படின்னு வந்து கனெக்ட் ஆகிற இடம் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஏதோ அப்படியே ஒரு மாதிரி லேகாக போகிற மாதிரி ஒரு ஃபீல். அது மட்டும் இல்லாமல் படத்தோட அந்த ஒரு மெயின் கோராக இருக்கிற விஷயங்களை மட்டும் எடுத்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அற்புதமான படம். மிஸ் பண்ணிடாமல் இந்த படத்தை பாருங்கள். படம் வந்து 2-3 வாரத்துக்கு மேலே ஆச்சு. லேட்டாக ரிவ்யூ பண்ணுறதுக்கு மன்னிச்சுங்க. நான் லேட்டாக தான் ரிவ்யூ பண்ணலான்ற ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, படம் வந்ததுமே ரிவ்யூ போட்டு ஒரு படத்தை வந்து போகிற படத்தை கெடுத்துடுறாங்க அப்படின்னு மாதிரி நினைக்கிறாங்க. ஒரு நல்ல ரிவ்யூ பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.